பேய் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? சின்ன வயசுல ஒரு 5, 6 வயசு 7 வயசு அந்த மாதிரி டைம்ல எனக்கு துடைகள்ல வந்துட்டு கருப்பு கருப்பா காயம் இருக்கும். தூங்கி எழுந்திருப்போம், பார்த்தா ஒரு காயம் இருக்கும். ஆனா எனக்கு எப்படி அந்த காயம் வந்துச்சுன்னு தெரியாது. அம்மா கேட்ட பேய் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஆனா இப்ப பெருதானதுக்கு அப்புறம் தான் புரியுது அந்த காயங்கள் வந்து ஹிக்கி மார்க்ஸ். எனக்கு அப்ப டவுட், எப்படி சின்ன வயதுல இருக்கிறப்ப அந்த மாதிரி விஷயங்கள் என் தொடைக்கிட்ட வந்திருக்கும். நான் டைம் டிராவல் பண்ணி பாக்குறேன்னா பார்த்தா ஒரு வயதானவர் வந்துட்டு ஏதோ பண்றேன்னா தப்பா, நான் சின்ன வயசு விஷயம் பார்த்தா அந்த வயதானவர் திரும்பறாராம், பார்த்தா அது நான் தானா வயதானவனா? 1888 வந்து லண்டன்ல ஒரு சீரியல் கில்லர் இருந்தான். அவன் பேர் வந்து ஜாக் த ரிப்பர்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆக்சுவலி அந்த ஜாக் த ரிப்பர் வந்துட்டு பல பெண்களை கொலை பண்ணியிருக்கான். ஆனா இப்ப வரைக்கும் ஜாக் த ரிப்பர் யாருன்னு யாருக்கும் தெரியல. இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. என்னன்னா மகாத்மா காந்தி இருக்கார்ல, என்ன கான்ஸ்பிரசி சொன்னானுங்கன்னா மகாத்மா காந்தி தான் ஜாக் த ரிப்பர். நான் நினைச்சு பாருங்க, ஊரு முழுக்க வந்துட்டு பீஸ் பத்தி பேசிட்டு, அமைதியை பத்தி பேசிட்டு